தமிழ்நாடு காவல்துறையின் காவலர் தகுதி தேர்வு. நம்மில் பலருக்கு காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் வாழ்வில் ஏதாவது ஒரு தருணத்தில் தோன்றும். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த காக்கி உடை அணிய தகுதியானவர்கள் என தம் திறமைகளை நிரூபிக்க முயல்கிறார்கள். மக்களை பாதுகாக்கும், மக்களுக்கு சேவை செய்யும் இப்பணி நமக்கு கிடைத்த ஒரு கௌரவம். அது எளிதில் கிடைப்பதல்ல. சிறந்த தகுதியானவர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இவர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்கள்? ஒவ்வொரு ஆண்டும் விண்ணப்பிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாண்டு 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கனவுகளை நினைவாக்கும் முயற்சியில் விண்ணப்பித்துள்ளார்கள். இதில் ஆண், பெண், 3ஆம் பாலினத்தவர், முன்னாள் இராணுவத்தினர் என்று நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்புக்குள் உள்ள அனைவரும் அடங்குவர். காவல்துறை அதிகாரியாக பல வகை தன்மைகள், திறமைகள் தேவை. முதலில் நுழைவுத் தேர்வு எழுதி உங்கள் நுண்ணறிவு திறனும் முடிவெடுக்கும் திறமையும் நிரூபிக்க வேண்டும். பிறகு உங்கள் உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பதாரரின் உயரத்திலும் உடல் தகுதி தேர்விலும் கடுமையான விதிகள் வைத்துள்ளது தமிழ்நாடு காவல்துறை. ஒரு காவலராக சவாலான சூழலை கையாளும் வேகம், வலிமை மற்றும் உடல் உறுதியும் தேவை. விண்ணப்பதாரர்கள் இதுபோன்ற உடற்தகுதியை நிரூபிக்க 1500 மீட்டர், 400 மீட்டர் மற்றும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், கயிறு ஏறுதல், உயரம் மற்றும் நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் இவை அனைத்திலும் தங்கள் திறமையை முழுமையாக நிரூபிக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் அனைத்து தேர்வு வீடியோக்களும் தமிழ்நாடு காவல்துறை தெளிவாக தொகுத்து வைக்கிறது. இது தேர்வில் ஒரு முழுமையான வெளிப்படைத்தன்மையை உண்டாக்கும். முன்னரே சொன்னது போல மக்களுக்கு சேவை செய்ய, மக்களை பாதுகாக்க தலை சிறந்தவர்களே தேர்வு செய்யப்பட வேண்டும். இதில் எந்த இடைசறுகளுக்கோ பிழைகளுக்கோ இடமளிக்க கூடாது. நம்மில் பலருக்கு காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் வாழ்வில் ஏதாவது ஒரு தருணத்தில் தோன்றும். ஆனால் அதற்கு தேவையான தகுதியும் தயாரெடுப்பும் உங்களிடம் உள்ளதா?